இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, யெகோவாவின் சாட்சிகள், ஜெஹோவாஸ் விட்னஸஸ் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டாம், இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. இப்போ நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். யார் இந்த யெகோவாவின் சாட்சிகள்? யெகோவாவின் சாட்சிகள் என்கிற இந்த ஆர்கனைசேஷன், மூமெண்ட், இயக்கம் என்ன வேணால் சொல்லலாம். இதனுடைய நிறுவனர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சார்ல்ஸ் டேஸ் ரசில். இவர் வாழ்ந்த காலம் 1852 1916 வரை. முதலாவதாக இந்த ரசல் என்ன பண்ணார், பைபிள் ஸ்டடி குரூப் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி, பிறகு 1852 பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் என்கிற மாத இதழ் வெளியிட ஆரம்பித்து, அதன் பிறகு 1878 த வாட்ச் டவர் சொசைட்டி என்கிற பதிப்பகம் தொடங்கப்பட்டு, ஒரு பப்ளிஷிங் கம்பெனி தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து பிரசுரிக்கப்படுகிற வருகிறது. அவர்களுடைய ஜெஹோவா விட்னஸுடைய பைபிள்ஸ் அண்ட் மேகசின்ஸ் ஒன்லி. 1878 ரசலும் அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களும் மட்டும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று ரசூல் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அது கண்டிப்பாக நடக்கலை. அடுத்து 1881 நடக்கும்னு சொன்னார், அதுவும் நடக்கலை. அடுத்து நிச்சயமாகவே 1914 மொத்தமும் முடிவுக்கு வந்தே தீரும்னு அடித்து சத்தியம் பண்ணி சொன்னார், அப்பொழுது நடக்கலை. அடுத்து 1915 கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னார், பின்பு அவரே மறுத்தார். அதை அவரே ஒப்புக்கொண்டார். அது அப்பவும் நடக்கலை. அதற்கு பிறகு இப்படியே எவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஜோஷியம், ஜாதகம் எல்லாத்தையும் கணிச்சு சொல்லி பார்த்தார் மிஸ்டர் சார்ல்ஸ் டேஸ் ரசில். ஆனாலும் அவைகள் நடக்கலை. 1916 ரசில் மரித்தும் போனார். அவர் மறைவுக்கு பிறகு 1917 மிஸ்டர் ஜோசப் ஃப்ராங்க்லின் ருதர்ஃபோர்ட் என்கிறவர் அடுத்த இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பிரசிடெண்ட்டாக, ஒரு தலைவராக அமர்கிறார். அதுவரை ஜெஹோவாஸ் விட்னஸ் ஆர்கனைசேஷன் என்கிற இந்த நிறுவனத்தினுடைய பெயரை கூட இவர் வந்ததுக்கு அப்புறமா ஜெஹோவாஸ் விட்னஸஸ் என்று மாற்றினார். இந்த ஜெஹோவாஸ் விட்னஸஸ் என்கிற பெயரை மாற்றி இந்த இயக்கத்துக்கு அமைத்தது இந்த ஐயாதுரை தான். ஸோ இதுதான் இந்த ஜெஹோவா விட்னஸஸோட நம்ம தெரிந்துக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல். ஆனால் இவர்களுடைய டாக்ட்ரின்ஸ், இவர்களுடைய கோட்பாடுகள் என்ன, இவர்கள் எல்லாம் இந்த மூமெண்ட் எதுக்கு, இதெல்லாம் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வர பகுதிகளில். யெகோவாவின் சாட்சிகள் மிகவும் பழமையான மற்றும் ஆபத்தான ஒரு கள்ள வழிபாட்டு முறை, ஒரு கல்ட் உபதேசத்தை உடையவர்கள் இவர்கள். ஒரு போலி வழிபாட்டு முறையை கடைப்பிடிப்பவர்கள். ஆனால் தங்களுடையது தான் ஒரே உண்மையான மதம் என்று நம்புகிறார்கள். யார்? இந்த யெகோவாவின் சாட்சிகள். யெகோவாவின் சாட்சிகள் இந்த உலகம் முழுவதிலும் 87 லட்சம் பேர் உள்ளனர். நம் இந்திய தேசத்தில் எல்லா மாநிலங்களிலும் இவர்கள் சிதறி இருந்தாலும் குறிப்பாக கேரளாவிலே அதிகமானவர்கள் இந்த இயக்கத்தில் உள்ளவர்களாக உள்ளனர். யெகோவாவின் சாட்சிகள் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அவர்களின் நம்பிக்கைகள் மற்ற கிறிஸ்தவர்களிடமிருந்து வேறுபட்டவை. உதாரணமாக, யெகோவா ஒருவரே கர்த்தர், கர்த்தரே படைப்பாளர், அவரே உயர்ந்தவர், எல்லா வழிபாடுகளும் அவரை நோக்கி செலுத்தப்பட வேண்டும் என்றும், அவருடைய முதல் படைப்பு இயேசு என்றும், அந்த இயேசு ஒரு தூதன் என்றும் நம்புகிறார்கள். இது எவ்வளோ பெரிய கல்ட் உபதேசம் பாருங்களேன். அப்படியே இயேசு தேவகுமாரன் என்றாலும் திருத்துவத்தினுடைய ஒரு பாகமல்ல, ட்ரினிட்டியில் ஒரு பார்ட் அவர் கிடையாது என்றும் அவர்கள் கற்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, திருத்துவ கோட்பாட்டை, ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பதை அவர்கள் முற்றிலுமாக நிராகரிப்பவர்கள். பரிசுத்த ஆவியானவர் என்று எதுவுமே இல்லை, அது வேத ஆதாரமற்றது என்று அவர்கள் நிச்சயமாக ஆணித்தரமாக நம்பக்கூடியவர்கள், வேதத்துக்கு புறம்பானவர்கள். கிறிஸ்துவர்களை போலல்லாமல் பரிசுத்த ஆவி என்பது கர்த்தரின் சக்தி அல்லது ஒரு செயலில் உள்ள சக்தி என்று அவர்கள் நம்புகிறார். அது ஜஸ்ட் ஒரு அப்படி தான் நம்புகிறாங்க. ஒரு வகையான சக்தி, ஒரு வகையான பவர், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம், பர்சனாலிட்டி உள்ளவர் என்பதில் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கையே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு பவர், ஒரு சக்தி, அப்படி தான் நினைக்கிறாங்க. ஓகே, யெகோவாவின் சாட்சிகளுக்கு சபை, ஒரு சர்ச் என்பது எதுவுமே கிடையாது.
ஆனால் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி ஆலோசிப்பதற்கு கிங்டம் ஹால்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த ஆங்காங்கே வச்சுருக்கிறாங்க. கிங்டம் ஹால் ஆஃப் ஜெஹோவாஸ் விட்னஸஸ்ன்னு சொல்லி ஒரு இடத்த அங்கங்கே வச்சு நடத்துகிறாங்க. யெகோவாவின் சாட்சிகளுக்கென்று ஒரு பைபிள் இருக்கிறது. த நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள் என்பது தான் இந்த யெகோவாவினுடைய பைபிள். இது இவங்களுடைய சொந்த மொழிபெயர்ப்பு. வேறு எந்த மதக்குழுவும் இந்த பைபிளை பயன்படுத்துவதில்லை. யெகோவா விட்னஸ் ஒண்டி தான் இதை பயன்படுத்துகிறாங்க. 4ஆம் நூற்றாண்டில் பேரரசர் கான்ஸ்டன்டைன் தி கிரேட் ஆட்சியின் கீழ் சிலுவை ஒரு கிறிஸ்துவ அடையாளமாக உயர்த்தப்பட்டது என்று அவர்கள் அந்த யெகோவாவின் சாட்சிகள் நம்புகிறார்கள். எனவே சிலுவை பற்றிய உபதேசத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு உடன்பாடு அற்றவர்கள். மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை முற்றிலுமாக நின்று விடுகிறது என்றும் ஆத்துமாக்கள் பரலோகம் அல்லது புதிய பூமிக்கு உயிர் தழப்பப்படும் என்றும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் நிரந்தரமாக நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். இந்த ஒரு டாக்டரினோட பேர் தான் டாக்டரின் ஆஃப் அனாலிசேஷனிசம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்ட சென்ற நம்ம வீடியோ பதிவில் கூட இந்த டாக்டரினை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஜெஹோவா விட்னஸோட டாக்டரின். நரகம் என்பது இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும். அது பாரம்பரியமாக சித்தரிக்கப்படுகிற ஒன்றுதான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தோன்றும் போதெல்லாம் யெகோவாவுக்கு பதிலாகத்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் காண முடியும். அது இவங்களுக்கு கொஞ்சம் கூடமே ஒரு நம்பிக்கை கிடையாது. பார்த்துங்களேன், இயேசு கிறிஸ்துவாகிய யெகோவா இந்த பெரிய புத்தகத்தில் பாருங்கள், ஆரம்பம் முதல் இறுதி வரை பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நம்ம கடவுளால் பார்க்கக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் அதை கண்டிப்பாக மறுப்பவர்கள். இவர்கள்தான் இந்த யெகோவாவின் சாட்சிகள். இதை நான் மேலோட்டமாக இப்போ சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் பிரீஃபாக இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தரும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றல்ல என்பார்கள். இதுதான் அவங்க முதலாவதாக வைக்கிற ஒரு பாயிண்ட். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பாருங்க, 63:16 நான் வாசிக்கிறேன். எத்தனை விதமான கர்த்தருடைய வசனங்கள் அவர்களுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதனை அவர்கள் மறுப்பார்கள். ஏசாயா 63:16 நான் வாசிக்கிறேன். தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். யெகோவா என்பது என்னங்க? கர்த்தர். அப்போது கர்த்தாவே, நீர் தான் எங்கள் பிதாவும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிறீர். இதுதான் உமக்கு உண்டான பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இந்த கர்த்தர் நம்மளுடைய பிதாவாகவும் இருக்கிறார், இரட்சகராகவும் இருக்கிறார், இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15:47 வாசிக்கிறோம் பாருங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இவன் யாருங்க? ஆதாம். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த கர்த்தர் யாருங்க? இயேசு. வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு. 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் பிதாவென்று பார்த்தோம், வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு என்று பார்த்தோம், அந்த கர்த்தரே ஆவியானவர் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ட்ரினிட்டியை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. ஆனால் அநேக வசனங்கள் இருக்கிறது நாம் விசுவாசிக்க. ஓகேங்களா? மார்க் 16 பாருங்க, 9-20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு மகதலேனா மரியாளுக்கு முதலாக தரிசனம் ஆகிறாரு. அப்போது எல்லார்கிட்டையும் இப்போ சொல்லியும் அவங்க எல்லாம் நம்பலை. 11வது வசனம் பாருங்கள். 12வது வசனம், அது பின்பு 2 பேர், அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாயும் தரிசனமாகிறார் இயேசு. அப்பொழுதும் அவர்கள் நம்பலன்னு படிக்கிறோம் 13. 14 பாருங்கள். 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு இயேசு தரிசனமாகி அவர்களை கடிந்து கொண்டார். அதை நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். அதிலும் 15 நம்ம 20 வாசிக்க போகும்போது சொல்லுவார், நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, விசுவாசிகளுக்கு உண்டான அடையாளங்கள் என்னென்ன இதெல்லாம் அவர் சொல்லிட்டதுக்கு அப்புறமா 19 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு இயேசு தரிசனமானார்.
இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேசி இயேசுவை பற்றி தான் நீங்கள் போட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவ்விதமாய் கர்த்தர் பேசினார், தேவனுடைய வலது பாரிசத்திலே கர்த்தர் போய் உட்கார்ந்தார். இப்போ நல்லா புரியுது பாருங்க நம்மளுக்கு. பிதாவும் இயேசுவும் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமும் வர வேண்டாம். இந்த ஜெகோவா விட்னஸ் குழப்பும் போது உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. இதை பார்க்கிற யெகோவா விட்னஸு கூட இந்த வசனங்கள் எல்லாம் தெரியும். தெரியலன்னா இப்போ இந்த காணொலியை பார்க்கும் போதாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். எபேசியர் 4வது அதிகாரம் 5-6 வாசிக்கிறேன் பாருங்க. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பாருங்க. எல்லோர் மேலும் எல்லோரோடும் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே கர்த்தர் தாங்க. அல்லேலூயா. அவங்கள பிரித்து நம்ம தான் பார்க்க முடியும். அவங்க பார்க்குறாங்க. உபாகமம் 4:39 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே ஒருவர், கர்த்தரே தேவன். ஆமீன். அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 9:5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். யாரு? இயேசு. இப்போ பாருங்க, இயேசுவும் தேவனும் சமமல்ல என்று இவர்களுடைய கோட்பாடு. இது ரொம்ப தவறு. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். இதில் நீங்கள் எந்த விதமான அவங்களுக்குள்ள நீங்கள் இவர் குறைச்சல், அவர் கம்மி, இவர் சின்னவர், அவர் பெரிய, இல்லவே இல்லை, சமம்தான். பிலிப்பியர் 2:6-7 வாசிக்கிறேன் பாருங்க. 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 6-7. அவர் இந்த யாருங்க? இந்த அவர் இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்னா என்னங்க அர்த்தம்? அவர் எதுக்கு அடிமையாகணும்? நம்மளால நம்ம பாவத்துக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் அடிமையாக வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் பாருங்க, பிதாவினுடைய ரூபமாய் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் ஒரே ஈக்குவல் தான். நீங்க சமம் இல்லைன்னு சொல்ல முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 14:9 வாசிக்கிறேன். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பிதா, குமாரன், பரிசுத்தமுள்ள ஆவியானவருக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம். இருவரும் மூவரும் எல்லாம் அவங்களோட டிவைன் நேச்சர்ல சமமே. அதில் எந்த உங்களுக்கு பாகுபாடும் வேண்டாம். சரி, அடுத்ததாக அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னன்னு தெரியுமாங்க? இயேசுவை தேவகுமாரன் அல்ல, அவர் மீகாவேல் தூதன் தான் என்பார்கள். இது அப்பட்டமான ஒரு பொய் அவர்கள் சொல்கிறதில்ல. இது எல்லாமே அவங்களோட டாக்டரின். மத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று இவர் என்னுடைய பையன். இவர் தேவகுமாரனே இல்லைன்றாரு. ஆனால் பிதா சாட்சி கொடுக்குறார், இவர் என்னுடைய பிள்ளை. அப்போஸ்தலர் அதிகாரம் 8வது அதிகாரம் 37வது வசனத்தை உங்கள் பைபிளில் இருந்து எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி யெகோவா விட்னஸ் கிட்ட நீங்கள் கேட்டீங்க, அல்லறி துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடுவாங்க. அவர்களுடைய யெகோவா விட்னஸுக்குன்னு இருக்கிற பைபிளில் இதே அப்போஸ்தலர் அதிகாரம் 8வது அதிகாரம் 37வது வசனம் ஒண்டி இருக்காதுங்க. 36 இருக்கும், 38 இருக்கும், 37 வெறும் கோடு ஒண்டி இருக்கும், 37 இருக்காது. இது மகா பெரிய ஒரு புழுகு மூட்டை கும்பல் பாருங்க. அது என்ன வசனம்னா, அதற்கு பிலிப்பு இது எந்த இடம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா,
கந்தாகே மந்திரி இருக்கிறாங்க. எத்தியோப்பியாவினுடைய ராஜகுமாரி கந்தாகேவனுடைய மந்திரி ஒரு அன்னகராக இருப்பார். அன்னகர் என்ற தலைப்பில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்லா டீட்டெயிலாக தெரியும். இவர் வந்துட்டு திரும்பி போயிட்டு இருப்பார், எருசலேம் திரும்பி போயிட்டு இருப்பார். அப்போ பிலிப்பை பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், ஓடி போய் அந்த ரதத்தோட கூட சேர்ந்துக்கோன்னு சொல்லி அந்த மந்திரிக்கு, அந்த அன்னகராகன அந்த மந்திரிக்கு இவர் சொல்லி கொடுப்பாரு. ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொன்னோன்னா உடனே ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அந்த இடத்துல வர்றது தான் இந்த வசனம். அப்போஸ்தலர் 8:37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், அந்த மந்திரி, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். ஸோ அது என்ன அர்த்தம் போகுது? ஐ பிலீவ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட். இது அந்த நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் பைபிளில் இருக்கவே இருக்காது. அந்த சன் ஆஃப் காட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட் என்ற வசனம் இருக்கக்கூடாது. எடுத்துருங்க. அப்படியே எடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் எடுத்துட்டு அவர் சன் ஆஃப் காட் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உண்மையாயிடுமா? உலகமே திரண்டு வந்து சொன்னாலும் சரி, என் இயேசு தேவகுமாரன் தான், அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம்னு சொல்லணும் அவங்க எதிர்க்க. அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் வரும் 2:20 நினைக்கிறேன். சரி, வேதத்தில் சொல்லப்படாத ஒரு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பார்கள். இதுதான் 3வது பாயிண்ட் அவங்க வைக்கிறது. அவங்கள பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். மத்தேயு 28:19 என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இவங்க யெகோவாவின் சாட்சிகள் என்ற பெயரில் தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பார்கள். அப்பட்டமான ஒரு கல்ட். 4வது, திருவிருந்து, ஹோலி கம்யூனியன் கடைபிடிக்க தகுதி இல்லை என்பார்கள். அவங்களுக்கு தகுதி இல்லையா? அவங்களுக்கு ஹோலி கம்யூனியன் எடுக்கிறது தகுதி இல்லை அப்படின்வாங்க. வருடத்தில் ஒரு நாள் தான் இவங்க எல்லாம் இந்த அனுசரிப்பாங்க. அதுவும் எல்லாரும் கையில் வாங்கி பார்த்துட்டு திரும்ப வச்சுடுவாங்க. அந்த அப்பத்தையும் சரி ரசத்தையும் சரி கையில் வாங்கி பார்த்துட்டு கீழே வச்சுருவாங்க. ஏன்னா அதை புசிக்கவோ பானம் பண்ணவோ அவங்களுக்கு தகுதி இல்லையா. அவனவன் தன்னைத்தான் நிதானித்து பார்க்க கடவன் என்று வேதம் சொல்லுது இல்லை. அது அடிப்படையில் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு கீழே வச்சுருவாங்க. அது இல்லாமல் அவங்க சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 14 சொல்லப்பட்டதை அந்த 1,44,000 பேருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குதுன்னுவாங்க. அந்த கவுண்டெல்லாம் வேறு முடிஞ்சு போச்சு, அதனால் இப்போ நம்மளுக்கு தகுதி இல்லை, நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. யோவான் 6வது அதிகாரம் 53, 54 அவர்களுக்கு நம்ம வாசித்து காட்டணும். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இவங்க அவர் எப்படிங்க எழுப்ப முடியுங்களே, அதான் உயிர்த்தெழுதல் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்க, உயிர்த்தெழுதல் முடிஞ்சு போச்சா? அப்படியே அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கலாம். அப்படி தான் சொல்கிறாங்க. இனி உயிர்த்தெழுதல் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. இதுதான் அவங்க வைக்கிற 5வது பாயிண்ட். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசி காட்டுறேன். இவர்களுக்காகவே எப்பொழுதோ எழுதப்பட்ட வசனத்தை பாருங்களேன். 2 தீமோத்தேயு 2:18. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவார்கள்னு இருக்கு. அப்படியே இந்த குரூப்புக்கு தான் இது பொருந்தும். எப்படின்னா, இயேசு திரும்பி வரமாட்டார். அவர் ஆல்ரெடி ஏற்கனவே 1914 கண்ணுக்கு தெரியாதவராய் திரும்ப போயிட்டாரு. உயிர்த்தெழுதலெல்லாம் நடந்து போச்சு, இனிமேல் உயிர்த்தெழுதல் நடக்க போவதும் இல்லை, ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அனைவருடைய விசுவாசத்தையும் கவிழ்த்து போடுகிற ஒரு கூட்டமாக ஜெகோவா விட்னஸஸ் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கல்ட். ஹல்லேலூயா. 6வது பாயிண்ட் பாருங்க, இயேசு சிலுவையிலே இறக்கவில்லை, அவர் உயிர்த்தெழுதவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல எல்லாருக்கும் உயிர்த்தெழுதலை. இப்போ முதல்ல இயேசு சிலுவையில் சாகவும் இல்லை, அவரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிர்த்தெழலை. என்னங்க இது? என்ன ஒரு ஒரு கொலவெறி பிடிச்ச கூட்டமாக இருக்கிறாங்க இந்த சத்தியத்தை கவிழ்த்து போடுறதில்ல. அதாவது இயேசு சிலுவையில் இறக்கவில்லை, அவர் ஒற்றை கம்பத்தில் தான் இறந்தார் என்று அவங்க சொல்கிறாங்க. சிலுவை இந்த கிராஸில் ஒரு இறக்கலை, ஒற்றை கம்பத்தில் இப்படியே கை காலெல்லாம் கட்டி போட்டு அவர் அப்படி தான் இறந்தார். இயேசு உயிர்த்தெழவே இல்லை, அவர் வேறொரு உடலில் தோன்றினார்.
அது அவருடைய உடலும் அல்ல என்பதுதான் அவருடைய சாட்சிகள். என்ன யெகோவாவின் சாட்சிகள்? யோவான் 2வது அதிகாரம் 18-22 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்னு கேட்குறாங்க. இயேசு சொல்கிறார் அவங்களுக்கு பதில, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்கிறார். அப்பொழுது யூதர்கள், அந்த ஆலயத்தை கட்ட 44 வருஷம் சென்றதே, நீர் எதை எப்படி 3 நாட்களில் எழுப்புவீர் என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய அந்த ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் இருக்கு. இதை எப்போ விசுவாசிக்கிறாங்க? அவர் ஏற்கனவே அங்கே பேசின ஒரு கதையை இவர் மரித்து உயிரோடு கூட திரும்பி உயிர் தெழுந்து வந்த பின்பு அந்த வேத வாக்கியத்தையும் இந்த வசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இவங்க விசுவாசிக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்துருச்சு, ஆனால் இயேசுவே உயிர் தெழவில்லைன்றாங்க. பாருங்கள், 7வதாக அவங்க வைக்கிற பாயிண்ட் பாருங்கள். அவங்களுடைய ஃபாலோ பண்ணுற விஷயம் யார் இந்த யெகோவா விட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இராணுவத்தில் கூட பணியாற்றக்கூடாது என்பார்கள் அவங்களுடைய மூமெண்ட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறதாம் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி. ஆமாம், உண்மைதான், வேதம் சொல்லுது கொலை செய்யாதிருப்பாயாக தான். என்னதான் நம்ம தேசத்திற்காக தாய் நாட்டிற்காக யுத்தம் செய்தாலும் அது கொலை தான், அது பாவம் தான். நாங்கள் யாரையுமே கொலை செய்ய மாட்டோம், எனவே இராணுவத்தில் பணியாற்ற மாட்டோம் என்பார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்துவர் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பது ஒருவரின் சொந்த மனசாட்சிக்கு உட்பட்டது. ஆனால் போரின் பின்னணியில் ஒரு ஆயுதமேந்திய போராளியை கொல்லுவது பாவம் அல்ல. எத்தனையோ விதமான போர்க்களங்களை இந்த பைபிள் கண்டிருக்கிறது. ஒரு போர்க்களத்தில் ஒரு ஆயுதமேந்திய ஒரு போராளி அவனுடைய எதிராளியை எத்தனையோ பந்தாடி இருக்கிறது இந்த பைபிள் பார்த்துருக்குறோம். தேசிய கீதம் பாடக்கூடாது, தேசிய கொடிக்கு கூட சல்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யெகோவா விட்னஸ் கேட்க ஆச்சரியமாக இருக்கும். பலருக்கு பல தகவல்கள் தெரியாது. ஏன்னா அதை நம்ம வணங்குற மாதிரி ஆகிடும். தேசிய கீதம் பாடினா நம்ம வர்ஷிப் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம கர்த்தரை தவிர யாரையுமே வர்ஷிப் பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது என்பதை சொல்லுவாங்க. 8வதாக, தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்பார்கள் இந்த யெகோவா விட்னஸஸ். தேவனுடைய ராஜ்யம் மட்டுமே ஒரு முறையான ஆட்சி என்றும் அந்த ஆட்சி முறை தான் சரி என்றும் இவங்களெல்லாம் நம்புறதுனால தேர்தலில் வாக்களிப்பது போன்ற அரசியல் நடவடிக்கைகளில் கூட பங்கேற்க மாட்டார்கள் இந்த இரகசிய கல்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். 9வதாக, இரத்த தானம் செய்யவும் கூடாது, இரத்த தானம் பெறவும் கூடாது என்பார்கள். இதுனா பிரதர் ரொம்ப புதுசாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். இரத்தத்திற்கு விலகி இருக்கும்படி, அதனால இவங்க சுத்தமாகவே இரத்தத்தை விட்டு விலகி இருக்கிறாங்க. வசனத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் மற்றொரு உயிரினத்தின் இரத்தத்தை கொண்டு தன் உயிரை காப்பாற்றக்கூடாது என்று யெகோவாவின் சாட்சிகள் நம்புகிறார்கள். அதாவது வாய் வழியாக அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டால் என்ன, இல்லை இரத்த குழாய்கள் மூலமாக அந்த இரத்தங்கள் எல்லாம் செலுத்தப்பட்டால் என்ன, எல்லாம் ஒன்று தானே. அப்போ நம்ம இரத்தத்துக்கு எப்படி விலகி இருக்கிறது? ரெண்டும் ஒன்று தான், ஒரு வித்தியாசம் இல்லை. அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம். மேலும் அவர்கள் மற்றவர்களுடைய இரத்தத்தில் எங்கள் உடம்பில் ஏற்றிக்கொண்டால் நாங்கள் உயிர்த்தெழுதல் அடைய மாட்டோம். அதுதான் அவங்களோட மெயின். அடுத்த ஆளோட இரத்தத்தை நாங்கள் ஏற்றிக்கிட்டா நாங்கள் உயிர்த்தெழ மாட்டோம். எனவே யாருடைய இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பார்கள். வசனத்திலே கிளீனாக போட்டிருக்கு. மாம்சமும் இரத்தத்துக்கும் அந்த கிங்டத்தில் வேலையே இல்லை, அந்த ராஜ்யத்தில் வேலையே இல்லை, போக முடியாதுன்னு போட்டிருக்கு. இதில் இன்னொருத்தர் ரத்தத்தை ஏற்றிக்கிட்டா நான் பரலோகத்துக்கு உயிர்த்தெழும்ப முடியாது, அதனால நாங்கள் செய்யறதில்லைன்னா. அது மாத்திரம் இல்லைங்க, இவங்களுடைய பர்ஸில் விசிட்டிங் கார்டு சைலுக்கு வச்சுருப்பாங்க, பேட்ச் மாட்டியிருப்பாங்க, லாக்கெட்ஸ், கீ செயின்ஸ் இதெல்லாம் மாட்டியிருப்பாங்க. அதில் போட்டிருக்கோம்
ப்ளீஸ் எங்களுக்கு யாருமே எங்களுக்கு எதனா ஒரு கடைசி காலத்தில் எதனா ஒரு ஆபத்தில் நாங்கள் ஆக்சிடெண்ட்டில் சிக்கிட்டா கூட எங்களுக்கு யாரும் ரத்தம் ஏற்றிடாதீங்க, எங்கள் நாலேஜுக்கு தெரியாமல் கூட நீங்கள் இதை பண்ணிடாதீங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு இருக்கும். நான் ரொம்ப நாளைக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, நியூஸில் பார்த்துருக்குறேன் நான். அப்போது ஒரு சகோதரர் இந்த மாதிரி வந்து அடிபட்டு கிடக்கும் போது அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அவருடைய யார் இவர் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாமல் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டில் இப்பேற்பட்ட வசனங்கள்லாம் இருக்குது. எழுதிடாதீங்க, எனக்கு வந்து ரத்தத்தை ஒண்டி கொடுத்துடாதீங்க, நான் உயிர் தரேன், எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோன்னு ஒரு 10-15 யெகோவா விட்னஸ் எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. அந்த சகோதரன் உயிரே போனாலும் சரி அவருக்கு ரத்தம் ஒண்டி ஏற்றிடாதீங்கன்னு இப்படி வாக்குவாதம் பண்ணின்னு போது அந்த சகோதரன் செத்துட்டான். இது எந்த அளவுக்கு இவங்க பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறாங்கன்றதே தெரியலங்க. யோவான் 15வது அதிகாரம் 12-13 வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. இயேசு சொல்கிறாருங்க. 13வது வசனம் பாருங்க. ஒருவன் தன் சகோதரருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமே இல்லை. தன் உயிரை கொடுப்பதை காட்டிலும் அதை விட ஒரு சிறந்த அன்பு எதுவும் இல்லை. அப்போ ரத்தம் கொடுத்தா என்னங்க தப்பு கிறிஸ்துவத்தில்? ஏன் ரத்தம் கொடுக்கக்கூடாதா? தானம் செய்யக்கூடாதா? ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? தவறே இல்லைங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 16-18 வாசிக்கிறேன் பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால தான் அன்பு, அப்பா இதுதானப்பா அன்பு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வாயிலே வடை தட்டாதீங்க அப்படின்னு அர்த்தம். கிரியைகள்னாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும்னு வேதம் சொல்லுது. இந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் எதிராக நின்றுக்கிட்டு நாங்கள் உயிர் தெழுந்துருவோம் எப்படிங்க உயிர் தெழுவீங்க? தெரியல. ஏன்னு சொன்னால் ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனைன்னா என்னங்க அர்த்தம்? ஜீவன் எதில் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. லேவியாராகமம் 17-14 வாசிக்கிறேன் பாருங்க. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது. அதுதான் உயிரை தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கறது காட்டில் என்னங்க அர்த்தம்? ரத்தம் உயிராக இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஹல்லேலூயா. அப்போ ரத்தம் ஜீவனுக்கு சமானம் என்று சொன்னால் அந்த ஜீவனுக்கு சமானமான அந்த ரத்தத்தை கொடுப்பதில் தானங்க அன்பு. அதுக்கு நேர் விரோதமாக இருக்கிறது இவர்களுடைய டாக்ட்ரின். ரெடிகுலஸ். 10வது பாயிண்ட் பாருங்க. இவங்க எப்படின்னா கிறிஸ்மஸ், ஈஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டாட மாட்டாங்க. ஏன் அவங்களுடைய சொந்த பிறந்த நாளை கூட கொண்டாட மாட்டாங்க. யெகோவாவின் சாட்சிகள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதை தவிர்ப்பார்கள். ஏனென்றால் இயேசு தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடும்படி தம்மை பின்பற்றுவர்களுக்கு அவரோட ஃபாலோவர்ஸ்க்கெலாம் அவர் சொல்லிட்டு போனாரா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு பதில் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா இவங்க இயேசுவையே தேவகுமாரன் இல்லைன்னுவாங்க. அதுக்கு நம்ம எதனா கேட்டால் வேறு எதோ கதை சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு இந்த கதை சொல்லுவாங்க. ஈஸ்டர் சுத்தம், அவர் தான் உயிர் தெழுதவே இல்லையே, அப்புறம் எங்கே ஈஸ்டரை பற்றி அதுக்கு ஒரு பதில் வச்சுருப்பாங்க. சொந்த பிறந்த நாள் கொண்டாடுறது என்னங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் வச்சுருப்பாங்க. தன்னைத்தானே மகிமைப்படுத்திக்கிறோம், நாம் அப்படி இதுவாக்கிக்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எல்லாமே ஃபால்ஸ் டாக்ட்ரின். 11வது பாயிண்ட் பாருங்கள். ஜெகோவா விட்னஸஸ் இந்த உலக அளவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமா என்று நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா எஸ் என்று தான் நான் சொல்லுவேன். அநேக நாடுகளில், இந்த உலகம் பூரா அநேக நாடுகளில் இந்த மூமெண்ட்ஸ், இந்த இயக்கம், இந்த நிறுவனத்தை தடை செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் இந்த ஜெகோவா விட்னஸஸ் உள்ளது. குறிப்பாக ரஷ்யா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அமைப்பினுடைய நூல்களையும் பிற வெளியீடுகளையெல்லாம் தடை செய்யப்பட்ட நிலையில் அந்த ரஷ்ய நாட்டு உச்சநீதிமன்றமே தலையிட்டு இது ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லி தடை செஞ்சிருச்சு. வெறுப்பை விதைப்பதாகவும் குடும்பத்தை சிதைப்பதாகவும் சொல்லி இந்த அமைப்பினுடைய எல்லா சொத்துக்களையும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு பறிமுதலும் செய்தது ரஷ்ய அரசு. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ கொடுமையாக இருப்பாங்க பாருங்க. ஏன்னா இவங்க தான் இராணுவத்தில் சேரக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது, பிளட்டை ஏற்றிக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்குள்ளாக ஒரு அன்பு, எல்லாத்துலேயும் ஒரு தடையை விதிப்பாங்க. 12வதாக
இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து வந்த முன்னாள் யெகோவா சாட்சிகள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களை பார்க்கலாம். ஒரு காலத்தில் இந்த கல்ட்டு குரூப்பில் இருந்தவங்க பின்பு தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழறாங்கல்ல, அவங்களோட அனுபவங்கள்லேருந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். யெகோவாவின் சாட்சிகள் தீவிர வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட அனைவரும் இறக்க போகிறார்கள் என்று அவர்கள் முதலாவதாக நம்ப வைக்கப்படுகிறார்கள். நாம் ஒண்டி தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அதர் பிலீஃப்ஸ் அதர் ஆளுங்க எல்லாம் கண்டம் தான் பண்ண போகிறாரு ஆண்டவர்ன்றதில் அதிக நம்பிக்கை இவர்களுக்கு கொடுப்பார்களாம். அது மாத்திரமல்ல, அந்த உங்களுடைய பெற்றோர்கள் அன்பு ஒரு மாயமற்றது, கணவனுடைய அன்பு மாயமற்றது, எல்லாருடைய அன்பு மாயமற்றது, யெகோவாவினுடைய அன்பு தான் உண்மையானது. அதனால் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இவர்களுடைய அன்பெல்லாம் நீங்கள் நம்பி போனீங்கன்னா தெருவில் தான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க அதிகமாக போதிக்கப்படுவதனால பாருங்கள், ஒரு குடும்பங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதான், ஒரு உண்மையான ஒப்புரதெல்லாம் இருக்காதான். ஏதோ இருக்கிறோம், நடக்கிறோம், போகிறோம், நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும் அப்படின்றது மாதிரி தான் இருக்குமா. இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது இந்த முன்னாள் யெகோவா சாட்சிகளினுடைய அனுபவம். இந்த வாட்ச் டவர் சொசைட்டி பிரசுரிக்கிற அந்த புத்தகங்களையும் பிற வெளியீடுகளை மாத்திரம்தான் இவங்க படிக்கணுமா. அதை தவிர்த்து வேறு எந்த பைபிளையோ இல்லைனா வேறு ஆவிக்குரிய புஸ்தகங்களையோ அவங்க படிக்கக்கூடாதான். அதில் ஒரு பெரிய அவங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், இதை தான் நீங்கள் பண்ணணும், மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி குடிப்பழக்கத்தை இவர்கள் பாருங்கள் எதிர்ப்பார்களாம், ஆனால் முழுமையாக எதிர்க்க மாட்டார்களாம். அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க, பவுலே அங்கே சொன்னார்ல, தேவையானதை கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி. அநேக யெகோவா விட்னஸஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் ஒன்றும் பரம்பரை குடிக்காரர் இல்லை, ஆனால் அப்பப்போ தேவைன்னா எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுலேயே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குமா. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் வீடு வீடாக கதவை தட்டி யெகோவாவின் சாட்சிகள் சென்று இதுதான் நற்செய்தின்னு சொல்வதன் மூலம் தங்கள் ரட்சிப்பை அடைய முடியும் என்று போதிக்கப்படுவார்களாம். ஏற்கனவே 1,40,000 பேர் பரலோகத்தில் சேர்ந்துட்டாங்க, அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு, இனிமே பிரயாசப்பட்டாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்னு இவர்களை நம்ப வைக்கப்படுகிறார்கள். அதாவது கிருபையினால் அல்ல, உங்கள் சொந்த கிரியையினால் தான் நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த வசனத்துக்கு எதிராக இவர்கள் எல்லாம் கற்பிக்கப்படுகிறார்கள் என்பது தான் இந்த முன்னாள் யெகோவா சாட்சிகளினுடைய ஒரு ஆதங்கம். பாருங்க, 1,40,000 பேர் ஆல்ரெடி அங்கே சேர்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னா உங்கள் சொந்த கிரியையினாலும் நீங்கள் முயற்சி பண்ணணும். அதனால யெகோவா பற்றி கடகடன்னு போய் சொல்லுங்கள், வீடை கவு தட்டி சொல்லுங்கள் அப்படின்றது தான். அப்படி நீங்கள் செய்யும்போது மூலமாக தான் உங்கள் ரட்சிப்பை நீங்களே உங்கள் கிரியையினால் கொண்டு வர முடியும் என்பதெல்லாம் அப்பட்டமான ஒரு பொய். அவர்களுடைய பார்வையில் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னா, இப்போ இந்த முன்னாள் அனுபவசாலிகள் சொல்கிறாங்க, உள்ளே இருந்தாங்கல்ல குரூப்பில், அவங்க எதனா ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உடனே இவங்களை தவிர்த்து விட்டுருவாங்களாம். உடனே இவங்க அந்த குரூப்பில் இருந்து அந்த இயக்கத்திலேருந்து வெளியேற்றப்படுவார்களாம். எல்லாமே இவங்க நீக்கப்பட்ட உடனே இந்த உலகத்தை பொறுத்தவரை இவங்க இறந்து விட்டது மாதிரி இவங்களை ரொம்ப அப்படியே ஒரு கார்னர் பண்ணி இவங்களை ரொம்ப டீஸ் பண்ணி இவங்களை அப்படியே வெளில தள்ளிடுவாங்களாம். இப்போ இவங்க ஒதுக்கப்பட்டுட்டாங்க, மற்ற உலகத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டுட்டாங்க. ரெண்டாவது இவங்க போதிச்சு இவங்க ஒரு நிலையில் இருக்கும்பொழுது இவங்களை வெளியில் தள்ளி விட்டதுனால இவங்களோட மனநிலை பயங்கரமாக பாதிக்கப்படுமா, அந்த நேரத்தில் பயங்கரமாக துக்கப்படுவாங்களாம். இதனால் ஏற்படும் ஒரு உளவியல் பாதிப்புகளின் அளவுக்கு சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறாங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, இந்த லோன்லினஸ், இதன் காரணமாக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்களின் எண்ணிக்கை தங்களால் கணக்கிட முடியாது என்கிறார்கள் இந்த யெகோவா சாட்சிகள், முன்னாள் யெகோவா சாட்சிகள் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டிப்ரெஷனில் இறந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ எந்த இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோன்னே தெரியலையே, பயமாக. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க போதிச்சு வச்சுட்டாங்க, வெளியில் ரிட்டனும் வர முடியல, போகும். இந்த மாதிரி மனநிலைமையில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்பது அவர்களுடைய சாட்சி. என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பொதுவாகவே யெகோவா சாட்சிகள் பார்த்திங்கன்னா இந்த வேதாகம புத்தக கண்காட்சி அல்லது ஒரு பைபிள் ஸ்டடி போன்ற வலைகளை தான் விரித்து மக்களை பிடிப்பார்கள். ஒரு ஆர்வத்தின் மிகுதினால் பாருங்கள், வாரம் இவர்கள் நடத்தும் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு ஒரு நாள் கூட தவற விடாமல்
நான் முழுமையாக எல்லா பாடத்தையும் அட்டன் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், இது இவங்க யெகோவா விட்னஸஸ்ன்னு எனக்கு தெரியாது, இவங்களை பற்றின எந்த தகவலும் எனக்கு தெரியாது. அந்நாட்களில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும். அப்போ எனக்கு இவங்களை யாருன்னே தெரியாது, இந்த குரூப்பை பற்றி தெரியாதுன்னு தெரியாது. பைபிள் ஸ்டடி அப்படின்னோன்னு ரொம்ப ஆர்வம். அந்த ஆர்வத்தில் நான் போய் ஒரு கிளாஸ் கூட விடாமல் மொத்த கிளாஸையும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க எந்தெந்த இடத்துல வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க அந்தந்த இடத்துக்குலாம் போயிருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னை புரசைவாக்க பகுதியில் அபிரஹாமி தேட்டர்னு இருக்குது, அதை ஒட்டின ஒரு இடத்துல அவங்க வச்சு ஒரு ஹாலில் வச்சு, ஒரு கம்யூனிட்டி ஹாலில் வச்சு அவங்க நடத்தின எல்லா பாடத்தையும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சிறப்பாக நடத்துவாங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட நம்ம எந்த டவுட்டுமே கேட்கவே முடியாது. அந்த பாடத்திட்டங்கள் அவ்வளோ சிறப்பாக அவங்களோட சிலபஸ், ஓன் சிலபஸ்ன்றதுனால அதில் எந்த நம்மளுக்கு டவுட்டே வராதபடிக்கு இயேசு பரிசுத்த ஆவியானவர் இந்த தலையிடெல்லாம் இல்லாத ஒரு கோர்வையாக ஒரு பாடத்தை அழகாக நடத்தி முடிச்சிருவாங்க. ஆனால் கடைசி பாடத்தை வேற ஒரு இடத்துல வச்சாங்க. அது ஐ திங்க் டவுட்டன் அனிதா ஸ்கூலில் ஏதோ ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. ஆனால் அந்த இடத்துல வைக்கும் போது அவங்க அன்றைக்கி விருந்தெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அங்கே அவங்களோட பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த கடைசி நாளில் ஒரு சப்ஜெக்டை அவங்க பேலன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த கடைசி நாள் சப்ஜெக்டை அட்டன் பண்ணுறதுக்கு நான் போயிருக்கேன். அப்போது அவங்க சொன்னது தான் அது, பரிசுத்த ஆவியானவர் என்பது ஆவியானவர் அல்ல, அது ஒரு வெறும் பவர் என்று சொல்லி அந்த கதையை முடித்தாங்க. ஐ வாஸ் பிரிட்டி மச் ஷாக்ட். எனக்கு ரொம்ப ஒரு மாறி போச்சு, கடவுளே இது என்ன இது அப்படின்னு தெரியலன்னு சொல்லி. ஆனாலும் அவர்களோட உபதேசம் என்னுடைய இருதயத்தில் தங்கிடுச்சு. ஏன்னா நான் வாரம் எடுத்து அவங்க பாடத்தை அப்படியே மெமரைஸ் பண்ணுவேன், அதை பார்ப்பேன் திரும்ப. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும். அவங்க ஒரு புக்லெட்டுக்கு வர கொடுப்பாங்க. புக்லெட் மீன்ஸ் அவங்களோட ஸ்டடீஸோட ஜெராக்ஸ் காப்பி. அதை நான் வந்து வேதத்தோடு ஒப்பிட்டு வாசித்து பார்ப்பேன். அது எனக்கு மைண்டில் நின்று. ஏன்னா அவங்க எடுக்கிற பாடமும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர்லாம் போட்டு அழகாக வரைபடங்களோட அழகாக எடுப்பாங்க. பழைய ஏற்பாடு சப்ஜெக்ட் அவங்கள மாதிரி எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் மனசில் பதிஞ்சிரும், ஆர்வம் ஜாஸ்தியாகிடும். எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பாடங்கள் எல்லாம் இருதயத்தில் தங்கிட்டு இது எனக்கு ரொம்ப ஒரு குழப்படிய நிலைமை ஏற்படுத்திருச்சு. நான் கொஞ்சமாக சபையிலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறேன். சபையோட நடவடிக்கைகள்லாம் எனக்கு சரியாக தெரியல, எனக்கு சரியாக படலை. சபை நல்லா நடக்குது, இந்த டாக்டரினால் எனக்கு அது சரியாக படலை. அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை நான் சந்தேகப்படுகிற வேலை வந்துருச்சு. அப்புறம் அந்நிய பாஷைகள், வரங்கள், இதிலெல்லாம் எனக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு போச்சு. நிறைய விஷயம் புதிய ஏற்பாட்டில் எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. நான் கொஞ்சம் அப்படியே பின்மாற்றத்துக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் என் வாழ்க்கையில் கர்த்தர் சில கடினமான காரியங்களை அனுமதித்தார். அந்த நாட்களில் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கலை, தேவ ஆவியானவர் அனுமதிக்கலைன்னா நானும் இந்த கல்ட்டு குரூப்போடையே போயிட்டுருப்பேன். சில நேரம் அந்த விஷயம் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடாத சில விஷயங்களெல்லாம் நான் சந்திச்சிட்டேன். இதெல்லாம் ஏன் நடக்குது, திருவிருந்து எடுப்பதை நான் தவிர்த்துட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த காலகட்டத்தில் நான் ஒரு விஷயத்தை சந்திக்கிறேன். இதன் மூலியமாக கர்த்தர் என்னை மீண்டுமாக இந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். அநேக விஷயங்கள் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு போனார். அப்புறம் அவரோட வெளிச்சத்தில் ஆவியானவருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிருச்சு. நேரடியாக வேதம் வாசிக்க போகும்போது எனக்கு ஆவியானவரே கற்றுக் கொடுக்குற அனுபவங்கள் எல்லாம் எனக்கு ஏற்பட்டது. அப்போது எனக்கு ரொம்ப பலன் உண்டாக ஆரம்பிச்சது. நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துக்கிறேன். பாருங்கள், இன்னைக்கு நான் இந்த வேத பாடத்தை உங்களுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு தேவ ஆவியானவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, நான் அவருக்கு மகிமையை செலுத்துக்கிறேன். இது என்னுடைய சொந்த அனுபவம் பார்த்துக்கேன். ஸோ இந்த கல்ட்டு குரூப் என்ன ஏதோ தகவலெல்லாம் திரட்டிக்கிட்டு பிரதர் ஏதோ அடிச்சு விட்றாருன்னு நினைக்கக்கூடாது. நான் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஆள். ஆனால் நல்லபடியாகவே கர்த்தர் என்னை இந்த பாதையில் நடத்துனதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த பாதையில் என்ன நடத்தலைன்னா பின்னாட்கள் இந்த குரூப்பை பற்றி நீ பேச முடியாதுன்றதுக்காகவோ என்னவோ தெரியல, கர்த்தர் அழகாக என்ன இந்த பாதையில் நடத்தின, அதுக்காக கூட நன்றி சொல்லுகிறேன். நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. அதை தான் நான் சொல்லி இப்போ முடிக்க போகிறேன். அவர்களுடைய நோக்கம் தவறல்ல. நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட நோக்கம் உங்களுக்கு தவறாகவே தெரியாது. பரலோகம் போகணும், பரிசுத்தமாக இருக்கணும், தேவன் ஒருவரை தவிர நம்ம யாருக்கும் பவ் பண்ணக்கூடாது, அது எல்லாமே ஓகே ஃபைன், எல்லாமே
ஓகே தான். ஆனால் பின்பற்றுகிற உபதேசம் தான் தவறு. யாரோ ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் அந்த கள்ள உபதேசங்கள், அந்த கள்ள போதனைகள் எல்லாம் செய்வது தான் மெய்யான தேவனாகிய அந்த யெகோவாவுக்கு நாம் செய்யும் ஊழியம் என்று அவர்கள் விடாமுயற்சியாக வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி நற்செய்தி என்கிற பேரில் சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் அதை சத்தியம் தெரிஞ்ச நாம் என்ன செய்கிறோம்? அதுதான் நம்ம அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய பாடம். அவங்க நோக்கம் தவறாக இருந்தாலும் அவங்களுடைய விடாமுயற்சியை பாருங்கள். போய் ஒவ்வொரு கதவையும் தட்டுறாங்க, யெகோவாவை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்களே. ஆனால் சத்தியம் தெரிஞ்ச நாம் என்ன செய்கிறோம்? இவர்களை போன்ற கள்ள போதனைகளை குறை சொல்வதோடு நின்று விடுகிறோம். நம்மேல் விழுந்த கடமை என்பதை நாம் மறந்தே போயிட்டோம், மறந்து விடுகிறோம். மத்தேயுவில் நம்ம படித்தோம் 28-19 வசனத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் எல்லாம் சொல்கிறனால அந்த கற்பனையும் கட்டளையும் யார் கை கொண்டோம்? வெக்கம், கூச்சம், அவமானம் இதெல்லாம் நாம் ரட்சிக்கப்பட்டோம், அடுத்த ஆளுக்காக சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய பாடங்க. இவர்களை விட அதிகமாக செயல்பட வேண்டும். இவர்கள் அதே சமயத்தில் இந்த யெகோவா விட்னஸஸ்க்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக கூட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இவர்களை தொடுங்க. இந்த கல்ட் உபதேசத்தில் கிட்டத்தட்ட 87 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த உலக அளவில் 1 கோடி பேர் கிட்டத்தட்ட வராங்களே. இவர்களெல்லாம், இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டாமா? இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கவும் செய்யணும். ஸோ இன்றைக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் யெகோவாவின் சாட்சிகளை குறித்து நம்ம முடிந்த வரைக்கும், இது எப்படி தொடங்கப்பட்டதுலேருந்து இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் இவங்களுடைய கோட்பாடுகள், இவங்களுடைய பிஹேவியர், இவங்களுடைய எல்லாமே குறித்து நம்ம இன்றைக்கி தியானிச்சிருக்கிறோம். முடிந்த அளவு ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம், வசன ஆதாரங்களோடு. சரிங்களா? கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு தலையங்கத்தோடு வேறு ஒரு நாள் நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை இரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். அவரை விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமேன்.